ஹே ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம். நான் இப்போ ரீசெண்ட் டைமில் ஜியோ மார்ட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே என்னென்ன வேணுமோ அப்படி வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் செட் ஆகலை, அதனால் மொத்தமாக போய் வாங்கிட்டு வந்தாச்சு. இதுக்குன்னு தனியாக கண்டெய்னர்ஸ் எதுவுமே ரெடி பண்ணலை. வீட்டில் இருந்த பாக்ஸஸ் வச்சு தனித்தனியாக எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜையுமே க்ளீன் பண்ணுற வேலை இருந்தது, அதையும் நீட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணி தொடச்சி செட் பண்ணியாச்சு. இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது மட்டும்தான். ஸோ ஃப்ரிட்ஜில் எல்லாமே நீட்டாக எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்க்கவே கொஞ்சம் நீட்டாக இருந்தது. பால் மட்டும் அப்போ வாங்குகிற மாதிரி இருக்கும். மேலே வந்து ஃபிஷ்ஷு, ட்ரை ஃபிஷ்ஷு அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நான் மேலே வச்சுருந்தேன். இது வந்து க்ராசரி ஐட்டங்கள்ஸ் தான். ஓப்பன் பேக்கெட்டாக கொஞ்சம் திங்ஸ்லாம் இருந்தது, அதை தனியாக ஒரு கண்டெய்னர் போட்டு வைக்கணும்னு நியர்பை ஷாப்பில் ஒரு 8 கண்டெய்னர்ஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். அதையுமே நீட்டாக எடுத்து வச்சுட்டேன். ஒன் சைடில் ஃபுல்லாக கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வச்சுருந்தேன், இன்னொரு சைடில் வந்து மேலே ஸ்டீலும் கீழே வந்து பிளாஸ்டிக் பாக்ஸ் எல்லாமே வச்சு நீட்டாக இதையும் ஒதுக்கியாச்சு. இப்போ ஓரளவு ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்புமே நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ எல்லாமே செட் பண்ணி வச்சாச்சு. நைட்டு ஃபுட்டுக்கு வந்து தங்கச்சி தான் ரெடி பண்ணாங்க. ஏன்னா இதுவே எனக்கு ரொம்ப லேட்டாக டயர்டாகிட்டு. ஸோ மேகி வீட்டில் இருந்துச்சு, கேரட் பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி மேகியை ரெடி பண்ணால். மேகி வந்து ப்ளெயினாக வைக்க மாட்டோம், வெஜிடபிள்ஸ் போட்டு எக்ஸ்ட்ராவாக மசாலாவும் ஆட் பண்ணுவோம். வெங்காயம், கேரட், பீன்ஸு, குடமிளகா எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது கூட மசாலாவும் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, மேகி மசாலா, சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே ஆட் பண்ணி தனியாக பாயில் பண்ண வச்சு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்கு மட்டும் லாஸ்ட்டாக ஃபுல் பாயில் கணக்காக போட்டு அதை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம். அவள் வந்து எக்கு போடாமல் விட்டுட்டா. ஸோ லாஸ்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. நைட் டின்னரும் சாப்பிட்டாச்சு. சாட்டர்டேக்குள்ள வீடியோ தான் இது. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.